திருவாரூர் அருகே காரியாங்குடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இதில் காரியாங்குடி, நெம்மேலி, இலங்கைச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் கீழ் சமையல் பணிகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று காலை உணவினை சமைப்பதற்காக சமையல் ஊழியர்கள் வந்து பார்த்தபோது சமையலறையில் இருந்த பொருட்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருந்தது. மளிகை பொருட்களும் சிதைந்து கிடந்தன. இதனால் அச்சமடைந்த சமையலர்கள் பள்ளி வளாகத்தை சுற்றி வந்து பார்த்தபொழுது அங்கு மாணவர்கள் குடிநீர் அருந்தும் அமைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் குடிநீர் தொட்டியும் உடைக்கப்பட்டிருந்தது. அந்த தொட்டிக்குள் மலத்தை கொட்டப்பட்டிருந்தது. மேலும் பள்ளி வளாகத்தில் இருந்த வாழை மரங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னை மரங்களில் இருந்து தேங்காய்கள் பறிக்கப்பட்டுள்ளன. இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் பள்ளி வளாகத்தில் சிக்கன் சமைத்து சாப்பிட்டுவிட்டு அதை அங்கேயே போட்டுவிட்டு சென்று இருப்பதும் தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் உடனடியாக தலைமை ஆசிரியருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார், திருவாரூர் தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ் துணை சூப்பரண்ட் ஆகியோர் மலம் கலந்த குடிநீர் தொட்டி சேதப்பட்டுள்ள சமையல் பொருட்களையும் பார்வையிட்டு ஊழியர்கள், பள்ளி ஆசிரியர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் அறிந்த கிராம மக்கள், பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு திரண்டனர். குடிநீரில் மலம் கலந்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து திருவாரூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பள்ளியில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களும் படித்து வருவதால் இதில் சாதிய பிரச்சனை ஏதுமில்லை. குடிபோதை ஆசாமிகள் தான் இதனை செய்துள்ளனர் என்பதை போலீசார் முதற்கட்ட தகவலாக தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் கூறுகையில், பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீஸ் சூப்பரண்ட் தலைமையில் உரிய விசாரணை நடத்தப்படும். தவறு யார் செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். குறிப்பாக புதுக்கோட்டையில் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திருவாரூர் அருகே காரியாக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மலம் கலந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக காலை உணவு திட்டத்தின் கீழ் சமைக்கக்கூடிய சமையலர்கள் உடனடியாக இதை பார்த்ததால் பெரும் அசம்பாவிதம் என்பது தடுக்கப்பட்டுள்ளது.